அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இன்று ரத சப்தமி. 7 ஜென்ம பாவங்களும் விலக சூரிய பகவானை வழிபடுங்கள். ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி. என்ன செய்யலாம்? இந்த உலகமே உயிர் பெற்று வாழ சூரியனே காரணம். அந்த சூரிய பகவானின் அருளை பெற உகந்த நாளாக ரத சப்தமி தினம் அமைந்திருக்கிறது. 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் வரும் சூரியன் தனது ரதத்தில் வடக்கு நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கும் நாள் தான் ரத சப்தமி என்று அழைக்கப்படுகிறது. ரத சப்தமி அன்று சூரியனை வழிபட்டால் நோய்கள் அகலும், ஆரோக்கியம் சிறக்கும். தை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த 7வது நாள் வரக்கூடிய சப்தமி திதியே ரத சப்தமியாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் ரத சப்தமி தினம் தை மாதம் 22ஆம் தேதியான, அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியான இன்றைய செவ்வாய்க்கிழமை அனுசரிக்கப்படுது. ரத சப்தமி நாள்ல சூரியன் பிறந்ததாக கருதப்படுவதாலும் அந்த நாள்ல சூரியனுக்கு விசேஷமான ஒளி பிறப்பதாலும் அன்றைய தினத்துல விரதம் கடைபிடித்து சூரிய பகவானை வழிபடணும். இந்த தினத்தை சூரிய ஜெயந்தி அப்படின்னு அழைக்கிறாங்க. ரத சப்தமி அன்னைக்குதான் சூரியன் வட திசையில இருந்து 6 மாத காலத்திற்கு இந்த உலகத்திற்கு ஒளி தருவாராம். ரத சப்தமி நாளையொட்டி கங்கை உள்ளிட்ட புண்ணிய ஆறுகள், தீர்த்தங்கள்ல ஏராளமானோர் புனித நீராடி சூரிய பகவானை வழிபடுவாங்க. இன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்துச் செல்லும் 7 குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குது. ரத சப்தமி அன்று காலை குளிக்கும் போது சூரியனுக்கு பிடித்த எருக்க நிலைகளை 7 எடுத்து அடுக்கி மற்றும் எள் வைக்க வேண்டும். ஆணுக்கு அதனுடன் விபூதியும், பெண்ணுக்கு அதனுடன் மஞ்சள் பொடியும் வைக்க வேண்டும். இவ்விலை அடுக்கை தலை மீது வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் மின்சாரம் எப்படி செம்பு கம்பி வழியாக பாய்கிறதோ அதுபோல சூரியன் 7 வகை கதிர்கள் அன்று மட்டும் எருக்க நிலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்கும். சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை நைவேத்தியமாக படைத்து பூஜை செய்யலாம். கோதுமையால் செய்த சப்பாத்தி, சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை கொடுக்கும். வாசலில் சூரிய ஒளிபடும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி, பருப்பு, வெல்லம் படைக்கலாம். ரத சப்தமி அன்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதே போல் இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்களுக்கும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள். இவ்வாண்டு ரத சப்தமி முதல் அதிகாலையிலேயே எழும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. பார்வைக்கு தெரியும் பகவானான சூரியனை ரத சப்தமி தினத்தில் வழிபடும் போது சூரியனை நோக்கி ஓம் நமோ ஆதித்யாய, ஆயுள் ஆரோக்கியம் புத்திர் பலம் தேகிமே சதா என்று சொல்லி வணங்கலாம். சூரியனுக்கு பிடித்த செந்தாமரை மற்றும் செந்நிற மலர்களால் அர்ச்சித்து அவரை வழிபடுவது விசேஷம். பலன்கள்னு பார்க்கும்போது ஆலயங்களுக்கு சென்று சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் வழங்கி தரிசித்தால் 7 ஜென்ம பாவமும் விலகிவிடும். அடுத்தடுத்து 7 தலைமுறையினரும் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள். ரத சப்தமி நாளில் செய்யப்படுகிற தான தர்மங்கள் 100 மடங்கு புண்ணியங்களை சேர்க்கும் என்கிறது சாஸ்திரம். நாம் ஆத்மார்த்தமாக வழங்குகிற தானங்களை சூரிய பகவான் அந்த ரதத்தில் எடுத்துச் சென்று நம் முன்னோர்களுக்கு வழங்குகிறார். இதனால் பித்ருக்களின் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைத்து நம் வாழ்க்கை மேன்மை அடையும் என்பதே இதன் காரணம். சொந்தங்களே, இன்று ரத சப்தமியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நாளை பீஷ்மாஷ்டமியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா ரத சப்தமிக்கு அடுத்த நாள் தான் அஷ்டமி திதி இல்லையா? இந்த அஷ்டமியை தான் பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. முடிந்தா இன்றைக்கு இரவு இந்த வீடியோவை நான் பதிவு செய்யறேன். சரிங்க சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் சூரிய பகவானுடைய அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக உள்ளது. அதுவரை நன்றி, வணக்கம்.